ரொம்பவும் சிம்பிளான பட் கூலான ஒரு சினிமேட்டிக் இன்ட்ரோ பண்ணணுமா? வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப் வந்து DaVinci Resolve. பட் ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்லையும் இதே ப்ராசஸ் தான். இன்ட்ரோக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிட்டேன். பேக்ரவுண்ட் ஆடியோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய இமேஜ் லேயருக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இமேஜ் லேயர் டாப்பில் இருக்கிறதால இப்போதைக்கு டெக்ஸ்ட் விசிபிளாக இல்லை. என்னுடைய டெக்ஸ்ட் லேயருக்கு ஈக்குவலாக இமேஜ் லேயருடைய டியூரேஷனும் கட் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய டெக்ஸ்ட் லேயருக்கு மேலே இருக்கிற இமேஜ் லேயருடைய காம்போசிட் மோடு மல்டிபிள் அப்படின்னு மாத்துறேன். அப்போதான் என்னுடைய டெக்ஸ்ட் மேலே தெரியும், இமேஜ் பின்னாடி போகும். இப்போ எனக்கு தேவையான இன்ட்ரோ டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதோடைய ஃபாண்ட் சைஸ் எல்லாமே செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னுடைய இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணிட்டு டைனமிக் ஜூம் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்வாப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு டைனமிக் ஜூம் கர்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க நமக்கு ரெண்டு பார்டர் தெரியும், கிரீன் பார்டர் அண்ட் ரெட் பார்டர். எனக்கு எங்க இருந்து இன்ட்ரோ டெக்ஸ்ட் வரணுமோ அது வரைக்கும் ரெட் பார்டரை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்முடைய சினிமேட்டிக் இன்ட்ரோ எடிட்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ண போதும் நம்மளுடைய சுட சுட சாம்பார் சாதம் ரெடி. சாம்பார் சாதம் இல்லையா, சினிமேட்டிக் இன்ட்ரோ ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்கமிங் டுட்டோரியல் வீடியோஸ்க்கு ஸ்னாப்ஃளெக்ஸ் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க.